எந்த வயசுல குழந்தைக்கு காது குத்தணும் டாக்டர்? முதல் தடவை இதோட 4வது தடவை எனக்கே போர் அடிச்சு போச்சு. நார்மலா ஒரு 6 months ஆனதுக்கு அப்புறம் காது குத்தணும். எதுக்காக சொல்றோம்னா ஓரளவுக்கு இம்யூனிட்டி வந்திருக்கும். நமக்கு 1.5 மாசம் 2.5 மாசம் 3 மாசம் தடுப்பூசி போட்டிருப்போம், அதுல டிடி இன்ஜெக்ஷன் போட்டிருப்போம். அதான் ஐடியல் ஏஜ். புரிஞ்சதா? காது குத்துறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செய்யணும் டாக்டர்? குழந்தைக்கு ஃபீவர், சளி, இருமல் எந்த நோயும் இருக்கக்கூடாது. குழந்தைக்கு பாத்தீங்கன்னா காது குத்துறதுக்கு முன்னாடி பிரிலாக்ஸ் நம்பிங் கிரீம் இருக்கு, அதை அப்ளை பண்ணிட்டு ஒரு 30 minutesக்கு அப்புறமேட்டு காது குத்தலாம். பெயின் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஐஸ் ஒத்தணும், அந்த காதுல ஒரு 10 minutes இல்ல 5 minutes வச்சுட்டு ஒரு half an hour கழிச்சு காது குத்துனீங்கன்னா கொஞ்சம் பெயின் இருக்காது. அதே மாதிரி யூஸ் பண்ற ஸ்டீல் பாத்தீங்க அப்படின்னா கோல்டா இருக்கணும், இல்லைன்னா சர்ஜிக்கல் ஸ்டீலா இருக்கணும். மத்த எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. கேட்டுக்க. காது குத்துனதுக்கு அப்புறம் என்னெல்லாம் செய்யணும் டாக்டர்? காது குத்துனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 6 weeks அந்த கமல் அவுக்க கூடாது. குத்துனதுக்கு அப்புறமேட்டு ஆயின்மெண்ட், ஏதாவது ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆயின்மெண்ட் அந்த எந்த இடத்துல காது குத்துனமோ அதை சுத்தி அந்த பகுதியில் அப்ளை பண்ணிக்கணும். குழந்தைங்களை குளிப்பாட்டலாம், ஆனா ஸ்விம்மிங் பூல்ல ரொம்ப நேரம் குளிப்பாட்டுறது பண்ணக்கூடாது. குழந்தைக்கு காது குத்தும் போது வாயில வாழைப்பழம் வைக்கலாமா டாக்டர்? அந்த குழந்தை கதறிட்டு இருக்குமா, வாழைப்பழம் வச்சா அதை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுங்க. எதுவும் வாயில சர்க்கரையோ தண்ணியோ வாழைப்பழமோ எதுவும் வைக்கக்கூடாது. காது குத்துற மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ.